டேய், எங்கடா தேட சொன்ன ஆளுகளையும் காணும், அவனையும் காணும். அம்மா, இங்க யாராவது தடை வந்தானா? நான் தான் வந்திருக்கேன். ஓ, வணக்கம். வணக்கம். வேற யாராவது வந்தாங்களா? யாரும் இல்லையாப்பா? ஜீவா, நீ கொஞ்சம் இருங்க, நான் வரேன். கருப்பா தடை உள்ள வந்தானா? எங்கயா? யாரும் வரலையா? வரலையா? வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, கதவை தாழ் போட்டுக்க. என்ன தம்பி? ஒண்ணும் இல்லம்மா. ஓ, வணக்கம். எப்போ வந்தீங்க? நீ தள்ளி விட்டுட்டு ஓடுனீங்க, அதுக்கு முன்ன ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஆமா, நீயே என்னமோ மாதிரி யார விரட்டிட்டு ஓடியாந்த? அதாவது ஒரு கொலைகாரன். தம்பி, நீ வா, வா. ஊருக்கு போயிடும் பேசாம. நீ பாக்க இல்ல, உனக்கு உட்காரு. எதுக்கு வந்திருக்கீங்க? ஜீவா, நீ என் கலாவும் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டீங்களே, இது உனக்கு நியாயமா இருக்குதா? நீ எவ்வளவு நல்ல புள்ளப்பா. நீ அங்க இருந்து வந்த பிறகு சர்க்கஸ் கொட்டாயில கூட்டமா இருக்குது, எல்லாம் நம்ம கூட்டம் தான் இருக்குது. நீ புறப்பட்டு வா தம்பி. தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. இந்த பாரு, என் கஷ்டத்தை கொஞ்சம் தீரு, கவலைய பாரு. இங்க பெரிய ஆபத்தான சூழ்நிலைங்க, உங்களுக்கு தெரியாது. நீ வரமாட்டியா? என்னால வர முடியலீங்க, நான் என்ன செய்யறேன்? நீ வரமாட்டா. நீ இங்கே இரு. வராதப்பா. அங்க பட்டியா கிடக்கிறான் பாரு, அத்தனை வயலையும் தூக்கி பட்டியா கிடக்கிற மிருகத்துக்கிட்ட போடுறேன். நானும் ஏதாவது ஒரு கைட்டு சிங்கத்துக்கிட்ட போய் படுத்துக்கிறேன். அது என்ன தின்னாலும் திங்கிட்டோம், இல்ல துப்புனாலும் துப்புட்டோம். நீ விட்டு. சார் சார் சார், நான் சொல்றத கேளு. பொறுமையாக நான் சொல்றத கேளுங்க. வணக்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் குழம்பி போயிருக்கேன் சார். நான் ஒன்னை விட குழம்பி போயிருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. ஒரு நாளைக்கு 150 பேர் சாப்பிடணுமே, எப்படி சாப்பிட முடியும்? நான் வரப்பா. சரி, நீங்க இப்ப புறப்பட்டு போங்க. நாளைக்கு நானும் கலாபம் வந்து சாப்பிடுறேன். நிஜமாவா தம்பி? உண்மையா? உறுதியா வர்றியா? இந்த பாரு, ஜீவா கலா 2 பேரும் வரதா நான் விளம்பரப்படுத்தி விடுவேன். அம்மா நீங்க சாட்சி. நீ வரலன்னா அங்க டெண்ட கிழிக்க மாட்டான். என் உடம்ப கிழிச்சு உள்ள எத்தனை எறும்பு இருக்குன்னு எண்ணி பாத்துருவான். புரியுதா? நான் கண்டிப்பா வர்றேங்க, நீங்க தைரியமா போங்க. அம்மா முன்னேறத்துல சொல்லி அனுப்புங்க. அம்மா தம்பி நான் வரேன் தம்பி. வர்றப்பா, தைரியமா போங்க. ஜீவா, ஆளை பிடிச்சிட்டியா? எங்க பாவே? என்ன நீ பாக்குறத பார்த்தா எம்எல்ஏ சந்தேகப்படுறாப்புல இருக்க. பாத்தீங்களா, அந்த சந்தேகம் உங்களுக்கே வந்துருச்சு. ஜீவா, வக்கீல் சார், அந்த கொலைகாரன் எப்படி வந்தான்? கலா இங்க இருக்கிறவங்க அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையை சொல்லுங்க. ஜீவா, என்ன படி சொன்னா அது கடவுளுக்கே இருக்காது. அவன் ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்துட்டு போனான். அப்போ ஒருவேளை அவன் கலாவை பார்த்திருப்பானா என்னமோ. சரி இருக்கட்டும், நான் கலா அழைச்சிட்டு போறேன். கலா, கலா எங்க? கலா கலா இங்கதான் மயக்கமா கிடந்தது. டாக்டருக்கு போன் செய்ய ரூமுக்கு போனேன். திரும்பி வந்து பார்க்கும்போது கலாவை காணோம். கலாவை காணோம். இதெல்லாம் அதிசயமா இல்ல வக்கீல் சார்? இதையும் நான் நம்பணும் இல்லையா? ஜீவா, கலா இங்கதானே மயக்கமா படுத்திருந்தது. ஹோட்டல் ட்ரீம்லேண்ட். ஜீவா, என்ன பாரு, ஏன் இங்க வந்த? உன்னை சரி வீட்டுக்கு போனேன். அம்மா வந்து இங்க இருக்கிறதா சொன்னாங்க. என்ன விஷயம்? முதலாளி வந்து விளம்பரம் எல்லாம் பண்ணி தரேன். கலாவையும் உன்னையும் கையோடு கூட்ட சொன்னாங்க. கலா இங்க காதல் கட்டு வலிக்காது, அவுக்கவும் முடியாது. பாத்துக்க, உன் ஜீவா சிங்கமா இருக்கலாம் தங்கச்சி, ஆனா நாங்க நரி, வெற்றி நரிக்குத்தான். ஹலோ, ஆமா கபாலி தான் பேசுறேன். யாரு நீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாமா 5 லட்சம் வேணும். சரி, கண்டிப்பா அப்படியே நடக்கும். கலாவை தானே, நீங்க சந்தேகமா படாதீங்க. சத்தியமா சொல்றேன், உயிரோட உங்ககிட்ட ஒப்படைக்க. சரி சரி, நாங்க வரக்கூடாது. நீங்க இந்த ட்ரீம் லேண்ட் ஹோட்டலுக்கு வாங்க. ரூமுக்கு வேணாம், நான் உங்களுக்காக டைனிங் ஹால காத்துக்கிட்டு இருக்கேன். ரொக்க 5 லட்சம் என் கையில, கலா உயிரோட உங்க கையில. ஓகே ஓகே, தேங்க்யூ. கபாலே, பிளான் சக்சஸ் தானே? 5 lakhs, வெரி குட். அடுத்த வேலை புறப்படுறேன். சரசாத அவ காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஜாலியா பார்த்து
கவலைப்படாத, இடியே விழுந்தாலும் அசைய மாட்டேன். கைவிடு. கூல் ட்ரிங்க்ஸ் யார் கேட்டது இப்போ? எங்க போற? மாடத்துக்கு ஒரு கப்பு எங்களுக்கு கொடுக்க தெரியாதா? கொண்டாங்க. நீ மறைட்டாயா மிருக மாதிரி காலை ஒடுத்து விட்டியா? உன் உடம்பையே ஒடிப்பேன். காலை வாங்கி விடியா? பிறகு எதுக்கா என்ன அடிச்சு என்ன அடிச்சுட்டு வரைக்கிறியா? பாரு, உன்னை சுப்ப சொல்லி உன்னை உதைக்க சொல்ல சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன நீ கட்டில உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிற? வெளியில போறியா இல்லையா? இல்ல, எனக்கு கட்ட கோவம் வரும். கெட்ட கோவம் வருமா? ஆமா. ஏண்டா கபாலி கூப்பிடாதீங்க சொல்லுவேன். ஓடி போயிடல. ஓட சொல்லி மெச்ச கால வர பாக்குறியா? அவரா போட்ட இந்த கை போறாது போன கட்டு. இத்தனை நாள் என்ன கொலை செய்ய தூண்டிக்கிட்டு இருந்தவங்களை கண்டுபிடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற நீ? டைனிங் ஹால்ல போய் காத்துக்கிட்டு இருந்தா அவங்களை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி முடியும்? இப்போதான் கபாலிக்கு போன் செய்தாங்க. 5 லட்சம் ரூபாயோட அவங்க வர்றாங்களாம். அதை வாங்கிட்டு கபாலி என்ன அவர்கிட்ட ஒப்படைக்க போறாராம். வெரி குட், நல்ல சான்ஸ் தான். கமா என்னை புடிச்சு கொடுக்கறதுக்கு இவருக்கு இவ்வளவு சன்மானமா? ஆமா. 5 லட்சமா? ஆமா. அப்போ போன்ல கபாலியோட பேசுனது நீங்க தானா? ஆமா. என்னமா அது? கபாலி எப்பேற்பட்டவன் உங்களுக்கு தெரியுமா? ஜீவா, இந்த அனாவசிய பேச்சு. என்ன பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நான் மருமக, அவங்க மாமியார். குறுக்க உனக்கு என்ன வேலை? கரெக்ட். குறுக்க நமக்கு என்ன வேலை? அவர் அடிக்க வேண்டிய கொள்ளி அடிச்சிட்டு போக வேண்டியதானே? இழுத்தன்னா ரிவர்ஸ் தலைவரம் கொடுத்தா ரபர் நீ சொன்னா விட்டுறேன். பாவம் போட்டு. அம்மா, முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஆளுக்கு எதுக்கு 5 லட்சம்? தர்மமா லஞ்சமா? லஞ்சம். அதுவும் என் பணம். என்னையே பழிவாங்க. இவருக்கு பரிசு. அவசரப்படாது. இவங்க தப்பு செய்யக்கூடியவங்கன்னு எனக்கு படல. உங்க அப்பா இவங்களை பத்தி நல்ல விதமா சொன்னதை என்னால் நம்பாம இருக்க முடியல. அம்மா, உங்களை நான் நம்புறேன். தயவு செய்து எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. கெட்ட உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் நான் பல பேருடைய பழிச்சலுக்கும் ஆளாகாம இன்னும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கேன். அழாம சொல்லுங்கம்மா. என் 2 பெண்களை காப்பாற்றவும், அவங்களை நல்லபடியா வாழ வைக்கவும், என்ன போல அவல உரைத்து வரக்கூடாது இந்த இடத்துக்கும் நான் துணிஞ்சு வந்து கலாவையும் சரசாவையும் காப்பாத்தவா? ஆமா. இவரு கலா மேல ஆசைப்பட்டு உங்களுக்கும் சரசாவுக்கும் செய்த கொடுமையெல்லாம் சரசா வந்து எங்கிட்ட நேர்ல சொல்லி அழுதான். என்ன? சரசா உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வந்தாளா? ஆமா. தன் புருஷன் திரும்பவும் தன்னோடு வாழறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சரசா எங்கிட்ட சொன்னான். என்ன வழி? சரசாவுக்காக நான் 5 லட்சத்தை கபாலியிடம் கொடுக்க வேண்டியது. கபாலி அதை வச்சுக்கிட்டு புதுசா ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்க வேண்டியது. கலா ஆசையை மறந்துட்டு கலாவை உயிரோடு எங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது. ஓஹோ, சரசா சொன்ன பிளானா இது? சும்மா சொல்லல, கதறி கதறி அழுதா. நான் எப்படி இந்த சொத்துல முதல் உரிமை அவளுக்கு தானே. 5 லட்சம் இல்ல 10 லட்சம் தரேன்னு சொன்னேன். அதை கேட்டு அவ ஆனந்த கண்ணீரோட ஓடினான். அப்புறம் தான் இவருக்கு போல சொன்னீங்களா? சொன்னேன். இவரும் சம்மதிச்சார். இவர் வீட்டுக்கு வரல, என்ன இங்க வர சொன்னார். பெரிய மகளுக்கு புது வாழ்வு தந்து சின்ன மகளை அழைச்சிட்டு போகலான்ற ஆசையினாலதான் நான் பணத்தோட இங்க வந்தேன். போதுமா?
இத்தனை நாள் விஷயம் புரியாம தாண்டி குதிச்சிங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? பணம் யாரு யாரு? ஜீவா தம்பி, கழுத்து சுத்தி கை போறதுக்கு பதிலா மாலை போகணும். இந்தாங்க காதலர் பரிசு, பேங்க் பாஸ்புக். உங்க அப்பா கொடுத்த 2 லட்சம் ரூபாய உன் பேர்லயே பேங்க்ல போட்டேன். இன்னைக்கு இல்ல, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போதே. தெரிய பாரு. இது தெரியாம எல்லாரும் என் மேல சந்தேகப்படுறாங்க. என் ராசி. எங்க அத்தை கலாவை தேட சொல்லி ஜீவாவை கட்டாயப்படுத்துறதுக்கு காரணமே கலாவை எனக்கு கட்டி வைக்கணுங்கிற ஆசையில தான். எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஆனா கலா ஜீவாவை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சதும் நான் இந்த எண்ணத்தை அடியோட மாத்திட்டேன். அது சரிப்பா. நம்ம வேதாச்சலம் செத்ததை பத்தி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு, தெரியுமா? தெரியும். அந்த சந்தேகமும் என் மேலத்தான் வந்திருக்கும். அதனால தான் மாமா செத்து போன அன்னைக்கே அவருடைய உடல்நிலையை பத்தி ஆஸ்பத்திரி டாக்டரை வச்சு டெஸ்ட் பண்ணி இயற்கையான மரணம் தாங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க. போகட்டும், பழசெல்லாம் மறந்து மன்னிச்சிடுங்க. பாத்தீங்களா, 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறாங்க. என் மகனுக்கு மருமகளுக்கும் மனசு ஒத்து போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே மனசு ஒத்து போச்சுன்னு நீங்க எல்லாம் சிரிச்சு சந்தோஷப்படுறீங்க. இங்க கல்யாணம் ஆகி ஒத்துமைக்கு வராத கேஸ் ஒண்ணு நிக்கிது. ஃபேமிலி சீக்ரெட் எப்படி அவுட் பண்ணலாமா? உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இதான் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு தின்னுட்டி இப்ப ஓடுதானே இருக்கு. என்ன மூலையே இல்ல? அது ஒரு மூலையில இருக்குது, இங்க எப்படி இருக்குது? நம்மளை பத்தி கவலையப்படாதீங்க. நானும் திட்டலாம், அவளும் திட்டலாம். அச்சா அச்சா. பாத்தீங்களா, திட்டலாங்கிற அச்சா அச்சா. பாசையும் புரியாது, எங்களுக்கு கூட சண்டையும் வராது. ஜெசி, அது என்னாச்சு? இது புது வச்சு புதுச்சி 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 இல்ல இல்ல, இது பழச்சி. இது பழச்சி. இதுதான் புதுச்சி. போடு போடு, மாலை மாலை போட்டுக்க, மாலை போடு, மாலை போடு, கையை தட்டு.